கல்யாணம் முடிஞ்சிரும். உன்னை ரூம்குள்ள தள்ளி விடுவாங்க. போர் அடிக்குது, மேல போங்க. நீ மெதுவா நடந்து வருவ. அப்புறம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிப்ப. அப்புறம் நான் உன்னை பாப்பேன். நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்ப. அப்புறம் பால் டம்ளரை எடுத்துட்டு வருவ. அப்புறம் கிட்ட நெருங்கி போர் அடிக்குது, மேல போங்க. இன்னும் கிட்ட நெருங்கி போர் அடிக்குதுங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடுவேன். அப்புறம் லைட் அணைஞ்சிரும். அப்புறம் ஐயோ லைட் அணைஞ்சிரும். அப்புறம் லைட்ஸ் ஆஃப். சீ உங்கள. அப்பா கூட்ஸ் வண்டி மாதிரி பின்னாடி வந்துட்டு இருக்கியே, எக்ஸ்பிரஸ் மாதிரி வர வேண்டாமா? போய் வரப்ப வெட்டி விட்டு பயத்தை கலக்கு. ஐயோ பெரியப்பா, ஏழுங்க. My daughter is in love. நல்ல மாட்டிட்டோம். அங்கே ஒளிஞ்சுக்கோங்க. சோளக்காட்டு மூலையிலே ஒரு ஜோடி குயில் சேர்ந்துடுச்சு. என்னம்மா கௌரி இங்க பண்ணிட்டு இருக்க? வந்து பெரியப்பா வந்து நானும் செண்பாவும் வாங்க பறிக்கலான்னு வந்து பெரியப்பா. என்னம்மா இது? தென்னை மரத்துக்கு நின்னுட்டு மாங்காய் மரம்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? எனக்கே மாங்காய் குடுக்குறிய? பெரியப்பா அது வந்து நீ என்ன பண்றாங்க? அது வந்து எறும்பு ஏறி கையில எறும்பு கடிச்சு பிடிச்சி. எறும்பு பிடிச்சோ இல்லையோ, என் பொண்ணை பிடிச்சிட்ட. என் பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. ரெண்டு பேரும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்க. ஏன்னா எங்க சைடு ஓகே, எங்க அப்பா பத்தி நோ ப்ராப்ளம். உங்க சைடு எப்படி? அது வந்து எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க அம்மா கிட்ட தானே நான் பேசுறேன், வாங்க. இப்ப பேசாம என் கூட வர போறீங்களா இல்ல ஊரை கூட்டி எல்லார்கிட்டயும் சொல்லட்டுமா? பொன்னாட்டா மாரியாட்டா. இப்ப நான் வரணும் அவ்வளவுதானே? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். சரி. இல்ல இல்ல இல்ல, நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சரியா பயங்கோலி. என்னங்க நான் வரட்டுமா? ராஜா நான் வந்துருவேன். வாங்க தாயி. தாயி ஐயோ உட்கார வைக்கணுமே. இல்ல பரவாயில்ல, நான் இங்க நினைக்கிறேனே. ஐயா மோர் கொண்டு வாயா. அம்மா நீ எப்ப எடுத்துட்டு வாமா? ஆட ஆடு புலி புல்லு கட்டும்ப. அது வந்துமா புலி இப்ப புல்லு திங்குமா. நானே கொண்டு வரேன் தாயி. உள்ள போ உள்ள போ உள்ள போ. அம்மா உள்ள போ. இந்தாங்க. எப்படி தாய் இருக்கு? மோர் ரொம்ப நல்லா இருக்கு ராசுமா. மோரா? அது பாலு தாயி. அதுதான் வந்து மோர வந்து பாலாயி இல்ல பால் மோராயி. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வரேன். வண்டி நிறுத்து. ஏண்டா வண்டியை நிறுத்தி சொன்னேன்? அங்க பாருங்கம்மா. வண்டி அறிவழகா நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. டீச்சர் உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர்னா? டிரான்ஸ்ஃபர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர்.
நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர், என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். எங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர், மனசுக்கு மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர், நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர். இன்னும் காணுமே. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சுகம். உனக்கு தந்தி வந்திருக்குமா? எப்பவுமே போஸ்ட்மேன் தான் தந்தியை கொண்டு வந்து கொடுப்பான். இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுக்குற. வெரி அன்யூஷுவல். ராஜா, டைம் என்னாச்சு? 3 நிமிஷம் லேட்டு. ஆமா 3 நிமிஷம் லேட் ஆனதுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்களே? நான் வரதுக்கு 3 நாள் ஆனா? கௌரி, அப்பா என் படிப்பு விஷயமா பேசுறதுக்கு ஊருக்கு வர சொல்லி டெலிகிராம் கொடுத்துருக்காங்க. நான் மேற்கொண்டு படிக்க போல. அப்பா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு என்னை ஏமாத்திர மாட்டியே? வாழ்ந்த உங்களோட தான் வாழ்வேன், செத்தா உங்களோட தான் சாவேன். இது சத்தியம். நீ குடிக்கிற தண்ணில இருந்து குடியிருக்கிற குடிசை வரைக்கும் என்னுடையது. என்கிட்ட கை கட்டி கூலி வேலை செய்யற நீ என் வீட்லயே உறவு வச்சுக்கிறதுக்கு உன் பையனை வளர்த்து விட்டுருக்க. என்னமா சொல்றீங்க? டேய் காளி, இனிமே இவன் நம்ம பண்ணையில வேலை செய்ய வேண்டாம். 10 இடத்துல அலைஞ்சாதான் புத்தி வரும். டாடி, பாட்டி, பாட்டி, டாடி எங்க? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பா இப்ப வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. டேய் இறங்கடா வளர்த்து கட்டவனே. டேய் பாத்து வாடா, தலை முட்டிற போகுது. ஏண்டா நீயா வந்திருக்கணும், நான் வந்து உன்னை கூட்டு வர வேண்டியிருக்கு. சீக்கிரம். டாடி, ஹாய் டாடி. நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போறேன். வாங்க தம்பி வாங்க. வணக்கம். டேய் நாராயணா, வண்டி எடுத்து செட்டில் ஆவறேன். வாங்க வாங்க. வாடா வா வா. வரும்போதே உன் ஒய்ஃபையும் கூட்டு வந்துருக்கலாம்.
நம்ம ப்ரோக்ராம் படி நாளைக்கு தாண்டா பொண்ணு பார்க்க வர சொன்னேன். அதான் அவளை கூட்டி வரல. அம்மாடி மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போ, நான் பாத்துக்கிறேன். போ, விடு. அம்மணி, உன் மனம் போல மாங்கல்யம் அமையணும். 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன். மகராசியா வாழம்மா. டேய் ராஜசேகரா, வர்றேன்டா. சரிடா. அம்மா வர்றம்மா. அம்மணி வர்றேன் மணி. அப்பா, நான் கொஞ்சம் பேசணும். நான் ரொம்ப பேசணும். நான் அமெரிக்காவுக்கு போகலப்பா. நீ அமெரிக்கா போற. அமெரிக்காவில் உள்ள நம்ம கவுண்டர் மகன் தான் என்னுடைய வருங்கால மாப்பிள்ளை. அப்பா, என் மனசுல ஒருத்தர. நீ உன் மனசை பத்தி பேசிட்டு இருக்க, நான் என் மானத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்பா, அப்ப நான் இல்லைன்னா அவரு. தெரியும், நீ இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க அப்பா செத்து போயிடுவான். என்னால யாரும் சாக வேண்டாம், நானே செத்து போறேன். அதை செய். ஒரு நாள் கருமாதி, ஒரு நாள் காடாத்து. அதை செஞ்சுட்டு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருப்பேனே தவிர ஒரு களை படுக்கிறவன் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். இம்பாசிபிள். அப்பா ப்ளீஸ், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு வச்சுக்கப்பா. இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு வச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்டது இது ஒண்ணுதான். கௌரி கிளம்புறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. மாப்பிள்ளை, கௌரி நம்ம குடும்பத்துக்கே ஒரே பொண்ணு. இந்த ஆஸ்தி சொத்து சோகம் எல்லாத்துக்கும் அவ ஒரே வாரிசு. அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்ப்பா. உங்க பொண்ணை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி என் பொண்ணையும் நான் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சொன்னதை செய்யுங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் ஏதோ கள்ளங்கப்படம் இல்லாம பழகுறான்னு நினைச்சு, ஆனா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எடுத்திருப்பேன். ஐயா, யாரும் உன்னை கேவலமா பேசிடக்கூடாதுன்னு தான் உன்னை படிக்க வச்சேன். ராசமா புள்ள இம்போட்டு படிச்சோம், என்ன அடக்கமா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றத கேட்கும்போது நான் பட்ட கஷ்டமெல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரியுதுப்பா. இப்ப ராசமா புள்ள இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டா, ஐயா என்னால தாங்க முடியாது ஐயா. நீ படிச்சு புடிச்சு வேலைக்கு போய் என்ன காப்பாத்த வேண்டாம் ஐயா. நீ நல்லா இருந்தா போதும். அன்னைக்கு நானும் வயக்காட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னப்போ நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு ஐயா வேண்டான்னு சொன்ன. நீ சரின்னு சொல்லு, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. அம்மா வேண்டாயா, குடிசையில இருக்க நமக்கு வேண்டாயா. அவங்க எங்க, நாம எங்க?